கெட்ட குமாரனுடைய தகப்பன் அவருக்கு நன்றாக அறியும், ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்த ஒரு விஷயம் தான் இந்த வழக்க முறைகள். ஒருவேளை என் பையன் வரும்போது ஊர் மக்கள் அவனை பார்த்தாங்க அப்படின்னா, ஒருவேளை ஊர் தலைவர்கள் என்னுடைய மகனை பார்த்தாங்க அப்படின்னா, அவனுக்கு முன்பதாக பானைகளை உடைத்து சபித்து விடுவாங்க. என்னுடைய மகனுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போயிடும், அவனுடைய வாழ்க்கை ஒரு சாபமாக மாறும். இல்லை அப்படின்னா கல்லெறிஞ்சு கொண்டு விடுவார்கள் அப்படின்றது இந்த தகப்பன் அவ்வளோ அழகா அறிந்திருந்தாங்க. அதனால அந்த வசனம் அவ்வளோ தெளிவா சொல்லுது. 20வது வசனத்துல அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஆளா யாரு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க? ஓடி போய் அவனை கண்டு மனதுருகி, ஃபர்ஸ்ட் வேர்ட் அதுதான், மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்னைக்கு இப்படிப்பட்ட தேவனை நாமும் தெய்வனாக கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனம் இல்லையா? இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய ஒரு பாவத்துல இருந்தாலும் சரி, நான் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில என்னுடைய வாழ்க்கை இருந்தாலும் சரி, என்ன மற்றவங்க சபிக்க கூடாது, என்னுடைய வாழ்க்கை நிலை குலைந்து போயிடக்கூடாது, நான் மோசம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர் என்னை கண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மனதுருகி ஓடி கட்டி அணைத்து முத்தம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாங்க.